பெருங்குடி மக்களுக்கு அன்பு வணக்கங்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் 2021 தேர்தலிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலே தேனாரும் பாலாரும் ஓடும் என்று சொன்னார்களே, நாட்டிலே என்ன ஆறு ஓடுகிறது? ஆற்றிலே தண்ணீர் ஓடுகிறதோ இல்லையோ, கள்ளச்சாராயம் ஆறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. ரத்தம் இன்றைக்கு ஆறாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த விடியாத ஆட்சியிலே கள்ளச்சாராயம், மதுபானம், கஞ்சா கட்டுப்பாடில்லை, பஞ்சமே இல்லை. பேனாவை தூக்கிய மாணவன் இன்றைக்கு பட்டாக்கத்தியை தூக்குகிறான். கம்ப்யூட்டர் கல்வி அண்ணா திமுக ஆட்சியிலே கற்றவன் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கஞ்சா போதையிலே மிதக்கிறான். ராக்கிங் இல்லாத கல்லூரிகள் இன்றைக்கு ரேப்பிங் கொடுமை தொடர்கிறது. இந்த விடியாத ஆட்சியிலே, பொல்லாத ஆட்சியிலே கல்லூரி வளாகத்திற்குள்ளே இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைகள், பட்டப்பகலிலே இன்றைக்கு வெட்டுக்குத்து, கூலிப்படை கொலைகள் தொடர்கிறதே. குற்ற செயல்களுக்கு யாருக்கும் பயமில்லையே. திராவிட ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லையே. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற இந்த விடியாத ஆட்சியாளர்களுக்கு கூட்டணியிலே அங்கம் வைத்துக் கொண்டிருக்கிற குள்ளநெறிகளும் ஜால்ரா போட்டுக் கொண்டிருக்கிறார்களே. கொள்கை கூட்டணி என்று கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிற இந்த விடியாத ஆட்சியுடைய கூட்டணிகள் அனைவருக்கும் பாடம் புகட்டுகின்ற வகையிலே எதிர்வருகின்ற தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். மாணவ சமுதாயம் எழுதுவதற்கு பேனா இல்லாத நிலையிலே நிதி இல்லை என்று சொல்கின்ற ஆட்சியாளர்கள் கடலுக்குள்ளேயே கருணாநிதிக்கு பேனா சிலை வைப்பதற்கு 89 கோடி நிதி ஒதுக்கீடு செய்வது எப்படி? ஆக யாரை ஏமாற்ற பார்க்கிறீர்கள்? நிதியை தேவையில்லாமல் செலவழிக்கிறீர்கள். மக்களுக்கு திட்டங்களை ஒதுக்கீடு செய்வதற்கு நிதி இல்லை. ஆக இப்படிப்பட்ட கொடிய ஆட்சியை கோர தாண்டவம் ஆடுகின்ற வன்முறை களமாக தமிழகத்தை மாற்றி இருக்கிற இந்த கொடுங்கோல் ஆட்சிக்கு பாடம் புகட்டுங்கள். வருகின்ற ஏப்ரல் 23 நம்முடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். தமிழ்நாட்டு மக்களே, சிந்திப்பீர். நன்றி, வணக்கம்.